மண்ணை படைச்சிட்டு இந்த மதுரையில புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு. மண்ணை படைச்சவனே மண்ணுக்கு சுமந்த இடம் வந்து மதுரை மாநகரம். அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்புள்ள இடத்துல ஒரு 90 வருஷம் 92 வருஷமா ஒரு சின்ன கடையை வச்சு தொண்டு தொட்டு ஒரு 4 தலைமுறையா ஓட்டுறாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி 76 வருஷம் தான் ஆகுது. கடை 92 வருஷமா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதே பிளாட்பாரத்துல தான் நிக்கிறான். ஒன்னும் பெரிய பைசா விட்டு வைக்கல. மக்களுக்கு சேவை பண்ணணும். மிக 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 மனித வாழ்க்கைக்கு முக்கியமானது கருப்பட்டிங்க. எப்படி கருப்பட்டிங்கன்னா பதினில இருந்து வருதுங்க. அது மண்டை வெள்ளம், நாட்டு சக்கரை, சீனி இதெல்லாம் வந்து கரும்புங்க. ஒரு 7 அடிக்குள்ளதான் கரும்பு இருக்கும். இது 40 அடி உயரம் ஏறி எடுக்கணும். பதினில என்ன கால்சியம் இருக்குது. கால்சியம் சொல்றது சுண்ணாம்பு சத்து. சுண்ணாம்பு சத்து இருந்துச்சுன்னா எலும்பை இரும்பா மாத்திரும். எலும்பை வந்து இரும்பா மாத்தக்கூடிய சக்தி கருப்பட்டிக்கு இருக்குங்க. அது போல பாருங்க, அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மகான்கள் சித்தர்கள் இவங்க சொல்லியிருக்காங்க, ஆஸ்பத்திரிலாம் இல்லாத காலத்துலங்க, ஆஸ்பத்திரி இல்லாத காலத்துல சளி பிடிக்குது, உள்ள நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா இந்த சுக்கு சாப்பிடுங்க. கிருவானந்த வாரியார் அடிக்கடி அவருடைய பிரசங்கத்துல சொல்லுவாருங்க, சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின கடவுளே இல்லைன்னு சொல்லுவாருங்க ஒவ்வொரு வைத்தியத்திலையும். இதுல ஏலக்காய் சுக்கு நரம்பு தளர்ச்சியை தீக்குங்க. ஏலக்காய் அந்த கையை ஆடிக்கிட்டே இருக்கும், பேனாவில் கையெழுத்து போட முடியாது. அவங்களுக்கு என்ன ஆகும், இந்த நரம்பு தளர்ச்சி இல்லாம போகும். நரம்பு தளர்ச்சிக்கு தான் ஏலக்காய் சாப்பிடுறது. சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, அடிமதுரம் இப்படி பல்வேறு மூலிகை பொருள் எல்லாம் போட்டு அரைச்சு பருத்தி பாலுங்க. இந்த பருத்தி பாலுடைய நன்மையை பாருங்களேன். பாதாம் பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பிஸ்ஸா பருப்பு இருக்கு, எல்லாம் விலை உயர்ந்த பருப்பு. ஆனா எல்லாத்துலயுமே கொழுப்பு இருக்குது. ஆனா இதுல கொழுப்பு இல்லாது இது என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த பருத்தி கொட்டைன்னா அதிகமா வந்து அந்த காலத்துல மாடுகளுக்கு, பசு மாட்டுக்கு, வண்டி மாடுகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ரகசியம் யாருக்கும் தெரியல. ஒரு அனிமல்ஸுக்கு கொடுக்கறது மனிதனுக்கு என்ன எப்படி சாப்பிடணும்னு தெரியலைங்க, யாருக்குமே தெரியாது. இந்த வேர்ல்டுலே கிடையாது. இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பொருளை வந்து மக்களுக்கு கண்டுபிடிச்சு எங்க முன்னோர்களுக்கு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்னதுனாலதான் நான் செய்யறேன். அந்த பருத்தியில என்ன நன்மை இருக்குன்னு பாருங்களேன். அந்த ரத்த குழாயின் போகக்கூடிய அந்த ஹார்ட் கொழுப்பை வந்து நிம பண்ணக்கூடிய சக்தி பருத்தி கொட்டைக்கு இருக்குங்க. ஒண்ணு மிளகு மாதிரி தாங்க இருக்கும். பருத்தி கொட்டை யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த பருத்தி கொட்டையை கையில நகத்துல பிக்க முடியாது. ஆனா ஊற வச்சு அதை பக்குவமா ஆட்டணும். ஆட்டி அதிலிருந்து பில்டர் பண்ணி பால் எடுத்து பசும்பால் மாதிரி காய்ச்சி, அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டியை காய்ச்சி, அதுக்கப்புறம் இந்த பச்சரிசி எல்லாம் ஆட்டி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை இப்படி பல்வேறு மூலிகைலாம் கலந்து ரொம்ப கம்மியான காசுங்க. அந்த காலத்து ஓல்டு சர்பத்து கிளாஸ்ல தாங்க கொடுக்குறேன். கேட்டு பாருங்க, கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுமாங்க. ஏதோ என் வகுத்து கிடைச்சா போதுங்க. இது வந்து சேவை தாங்க. நாங்க இங்க வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து அந்த குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு சளியிலையும் பிடிச்சிச்சுன்னா நேரம் ஐயாட்ட தான் வருவோம். அடுத்து மருந்து மெடிக்கலுக்கு இதெல்லாம் போக மாட்டோம். அவ்வளவு அருமருந்து அற்புதமா இருக்கும். இது ஒரிஜினல் கருப்பட்டியில செய்வாப்ல ஐயா. நாகர்கோயில இருந்து வரும் இந்த கருப்பட்டி. இந்த தமிழ் வாழக்கூடிய என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள், என் தொப்புள் குடி உறவுகள் எல்லாரும் இந்த சேனல் வழியா நீ பார்த்து எனக்கு நிறைய போன் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கோடி நன்றி சொல்றேங்க. கோடி நன்றி சொல்றேங்க. எல்லாமே இயற்கை முறையில தட்டி போட்டு கொடுப்பாங்க. பறிச்சு பால் மிக அருமையாக இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து குடிங்க. உங்களை உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆதி காலத்தை வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துல எந்த நோய் நொடி இல்லாம தீர்க்க நல்லா வாழ்வீங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா, மீனாட்சி அம்மனுடைய கோயில் இருக்குல்ல, அங்க இருந்து வந்தீங்கன்னா விளக்கு தூண்னு ஒரு பகுதி இருக்குங்க. அதுல கீழவாசல்னு ஒரு பகுதியில சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல்ல இருந்து ஹைவேஸ்ங்க, ராமேஸ்வரம் போட ரோடுங்க. அந்த ரோட்ல முனிச்சாலையில ஒரு சிக்னல் இருக்குது. அங்கதான் அந்த கடை இருக்கு.